بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற தினசரி பாடத்தில் திங்கள் செவ்வாய் ஆகிய 2 நாட்கள் உலூமுல் ஹதீஸ் பற்றி, ஹதீஸ் கலை பற்றி அறிந்து வருகிறோம். நேற்றைய தினம் வரைக்கும் ஹதீஸுடைய நூல்கள், பிரதானமான நூல்கள் என்னென்ன இருக்கிறது, அந்த ஹதீஸ் கலை குறித்து எழுதப்பட்ட எத்தனை வகையான நூல்கள்லாம் இருக்கிறது, அந்த பட்டியல் விஷயத்தை தான் இது வரைக்கும் நம்ம பார்த்தோம். இன்றைக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, ஹதீஸுடைய உசூலுக்குள்ளே டைரெக்டாக இறங்க போகிறோம். இந்த ஹதீஸ் உசூலை பொறுத்த வரைக்கும் இந்த ஹதீஸ்ண்டா என்னத்தை ஹதீஸ் நம்ம சொல்கிறோம் என்று கேட்டால், ரசூல்லா சொன்னதாக ஒருவர் சொல்லுவார், அவர் சொன்னதாக இன்னொருத்தர் சொல்லுவார், அவர் சொன்னதாக இன்னொருத்தர் சொல்லுவார், அவர் சொன்னதாக இன்னொருத்தர் கேட்டு அந்த புஸ்தகத்தில் எழுதுவார். எழுதக்கூடிய காலம் வரும்போது அந்த காலத்தில் எழுதி வச்சுக்கிடுவாங்க. இதைத்தான் நம்ம ஹதீஸ்ன்னு வச்சுருக்குறோம். இந்த ஹதீஸுகளை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ரசூல்லா சொன்னாங்கன்னு சொல்கிறதெல்லாம் ஏற்றுக்கொள்ள நம்ம புகுந்தோம் என்று சொன்னால், யார் வேண்டாலும் என்ன வேண்டாலும் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரசூல்லா காலத்தில் நம்ம வாழ்ந்தால் இந்த ஹதீஸுடைய உசூல் தேவையில்லை, நேரடியாக கேட்டுறோமே. ரசூல்லாவுடைய வாயிலிருந்து வரக்கூடிய சொல்லை உங்கள் காதில் டைரெக்டாக நீங்கள் கேட்டிங்கன்னு சொன்னால் அதில் சஹீஹ் லைஃப்லாம் இருக்குதா? இல்லை. ஆனால் ரசூல்லா காலத்தில் நீங்கள் வாழலை. ரசூல்லா சொன்னதாக ஒருத்தர் சொல்லுகிறார், அவர் சொன்னதை சொல்கிறாரா சொல்லாத சொல்கிறாரா? டவுட் வரும்ல. அதுலேயும் ஒரு காலமாக இருந்தால் சஹாபியோடு நின்றுச்சுன்னா சஹாபாக்கள் சரியாக தான் சொல்லுவாங்கன்னு எடுத்துக்கிடலாம். ஆனால் இப்படியே செவி வழியாக 10 தலைமுறை 5 தலைமுறைக்கு வந்துக்கிட்டு இருந்துச்சுன்னு வைங்க, அப்போ இவர் சொன்னார், இவருக்கு அவர் சொன்னார், அவருக்கு இவர் சொன்னார்னு இப்படியே வந்துச்சுன்னு சொன்னால், அப்போ இதில் என்ன ஆகுதுன்னா, ஒரு ரசூல்லா சொன்னாங்க என்ற ஒரு தகவல் பலர் வழியாக கடத்தப்பட்டு நமக்கு சேர்கிறது. அப்படி சேரும் பொழுது இவற்றை நம்ம அப்படி நம்பிடுவோம் என்று சும்மா பொதுவாக எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால் எல்லா பொய்யையும் நம்ப வேண்டி வரும். ஏன்? ரசூல்லா பேரில் நிறைய பொய்களை சொன்னாங்க. இந்த ஹதீஸுகளில் இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸுகள்னே ஒரு வால்யூமாக எழுதுகிற அளவுக்கு பொய்கள் இருக்குது. ரசூல்லா சொன்னாங்கங்கிற பேரில், மௌலூஆத்துங்கிற பேர்லையே என்ன இருக்கிறது, பல வால்யூம்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். அதில் என்ன இருக்கும்னா, இட்டுக்கட்டப்பட்டது என்கிற வகையில் எழுதப்பட்ட நூல்களாக இருக்கும், ஹதீஸுகளாக இருக்கும். அப்போ இட்டுக்கட்டப்பட்டது இருக்கிறது, பலவீனமானது இருக்கிறது, பல குறைபாடு உள்ளது இருக்கிறது. அப்போ நீங்கள் ரசூல்லா சொன்னாங்கன்னா அப்படி ஏற்றுக்கிற வேண்டியதான் என்று வந்தோம் என்று சொன்னால், இஸ்லாத்தை தகர்க்கிற செய்திகள் எல்லாம் கூட ரசூல்லா பேரில் இருக்கிறது. மார்க்கத்தினுடைய அடிப்படை அழகான பெண்களை பார்ப்பது கண் பார்வையை கூர்மையாக்கும் என்று ரசூல்லா சொன்னாங்கலாம் ஹதீஸ் இருக்கிறது. ரசூல்லா சொன்னாங்கண்டா ஏற்றுக்கிற வேண்டியதான்னா எப்படி ஏற்றுக்கிறது? இதை தடுக்கும் விதமாக உள்ள குர்ஆன்லையும் ரசூல்லாவுடைய இதர போதனைகளும் இருக்கிறது. அப்படிங்கிறதுனால கேட்குறதையெல்லாம் நம்பிட முடியாது. ரசூல்லாட்ட நேர கேட்டால் நம்பிடணும். நேர கேட்காம ரசூல்லா சொன்னாங்கன்னு அவர் சொன்னார், இவர் சொன்னார்னு ஒரு பல நாவுகளில் கடத்தப்பட்டு அந்த செய்தி நமக்கு வந்தால் அதை அனைத்தையும் ஏற்றுக்கொள்வதா ஃபில்டர் பண்ணுவதா, அதுக்கு ஒரு முடிவுக்கு வந்தாகணும். அனைத்தையும் ஏற்றுக்கொள்வதுன்னு முடிவுக்கு வந்தீங்க என்று சொன்னால், இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றக்கூடிய செய்திகள் எல்லாம் என்ன இருக்கிறது, அந்த ரசூல்லா பேரில் சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்போ அல்லாஹ் முதல்ல குதிரையை படைத்தான், அந்த குதிரையை ஓட விட்டான், ஓடும்போது அந்த குதிரையிலேருந்து வேர்வை சொட்டியது, அந்த வேர்வையை எடுத்து அதிலிருந்து தன்னை படைத்து கொண்டான், இப்படி ரசூல்லா சொன்னாங்கன்னு எழுதி வச்சுக்கிறாங்க. இதுவும் ஹதீஸுங்கிற பேர்லாம் இருக்குது. அல்லாஹ் முதல்ல இருக்கிற அல்லாஹ் மரவர்க்க தன்னை படைக்கிறான். எப்படி? குதிரையை ஓட விட்டானா, குதிரையிலேருந்து வேர்வை வந்துச்சான், அந்த வேர்வையெல்லாம் திரட்டி வச்சுக்கிட்டு அதிலிருந்து தன்னையை படைச்சிக்கிட்டான்னா, இது இஸ்லாத்தில் இப்படி சொல்லிட்டு ஒருத்தன் இருக்க முடியுமா? ஆனால் ரசூல்லா பேரில் இப்படி சொன்னாங்க. அப்போ ரசூல்லா பேரில் நல்லதும் கெட்டதும் கலந்து தான் மக்கள்கிட்ட வந்தது. குர்ஆன் விஷயமாக அப்படி வரல. ஏன் வரல? குர்ஆன் ரசூலுல்லாவே எழுதிட்டாங்க அவங்க காலத்திலேயே.
அவங்க காலத்துக்கு பிறகு அதெல்லாம் வரிசைப்படுத்தி ஒரு நூலாக ஆக்கி அதை உலகம் முழுவதும் நினைச்சிட்டாங்க, பரப்பிட்டாங்க. மனப்பாடம் வேறு எல்லோரும் பண்ணிட்டாங்க. அப்படிங்கும்போது அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான்னு சொல்லி எவனாச்சும் எதையாச்சும் சொல்ல ஏழுமாண்டா ஏழாது. அந்த வாசலை நினைச்சிட்டாங்க உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த குர்ஆன் பிரதிகளை ஒரே மாதிரி எல்லாத்துக்கும் அனுப்பிவிட்டு, இதுதான் இதில் இல்லாத சொன்னீங்கன்னா தொலைச்சி போடுவேன் என்கிற ஒரு ஏற்பாடு பண்ணின காரணத்தினால அல்லாஹ்வுடைய பேரில் குர்ஆனுடைய பேரில் ஒன்றும் வரல, இல்லாத ஒன்றும் வரல, ஈட்டு கட்டப்பட்டது வரல, லைஃப் வரல, எல்லாமே வரல. ஹதீஸை நூலாக ஆக்கலை. ரசூலுல்லாஹ் இருக்கும் பொழுது எழுதுங்கன்னு சொல்லலை. 1-2 பேர் ஆர்வத்தில் எழுதி கொண்டார்கள். 1-2 ஹதீஸுகளை அவங்க பேசின அனைத்தும் என்ன செய்யலை, எழுத்தாக இல்லை. அவங்க காலத்தில் எழுத்தாக இல்லைன்னு சொல்லி சஹாபாக்கள் 4 ஹலீஃபாக்களுடைய ஆட்சியிலையாவது இந்த ஹதீஸுகள்லாம் ஆளாளுக்கு விட்டு அடிக்காதேப்பான்னு சொல்லி அதையெல்லாம் எழுத்தில் கொண்டு வந்துருங்கன்னு அதுக்கு முயற்சி பண்ணி இருந்தாங்கன்னு சொன்னால் அது மிகச்சிறந்த தொண்டாக இருந்திருக்கும். இந்த விதிலாம் தேவைப்பட்டிருக்காது, ஹதீஸ்களை விதியெல்லாம் தேவைப்பட்டிருக்காது. அந்த அப்போவே ஹதீஸ்களை தொகுத்தாச்சு, தான் ஹதீஸ் ரசூலுல்லாஹ் சொன்னதையெல்லாம் யார்கிட்ட எல்லாம் ஆதாரங்களோடு திரட்டி நாங்கள் எல்லாம் ஆக்கிவிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டார்கள்னு சொன்னால் அதில் இல்லாததை எவன் பேசினாலும் பிடிச்சிடலாம். அதை 4 ஹலீஃபாக்களுமே செய்யலை. அவங்க இது செய்திருந்தால் இன்னும் அவங்க பெரிய தொண்டு செஞ்சவங்களாக இருப்பாங்க. அந்த 4 ஹலீஃபான்னு சொல்லக்கூடியவங்கள அதுக்கு பிந்தி வந்த எந்த ஒரு ஆட்களும் என்ன செய்யலை, இதை செய்யலை. அந்த முதல் 50-40 வருஷத்துக்குள்ளே செஞ்சால் தான் அது ஒரு சரியான ஏற்பாடாக இருந்திருக்கும். அப்போ அவங்களும் செய்யலை. அப்போ எழுத்தாக இல்லாமல் இருந்து எழுத்தில் ஆக்கணுன்றது 100 வருஷத்துக்கு பிந்தி வந்தவங்களுக்கு தான் தோணுகிறது. அவங்க சிலது எழுதும்போது என்ன செய்கிறாங்கன்னா அவங்க ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டவங்க கிடையாது. ஒன்று சஹாபி சொன்னதாக ஒருத்தர் சொல்லுவார், அதை எழுதிக்கிடுவாங்க. இன்னும் கொஞ்சம் அதிக நாள் போடிச்சின்னு சொன்னால் 2 பேர் தேவைப்படும். இன்னும் கொஞ்சம் அதிக நாள் கழித்து எழுதினார்னா 3 பேர் வழியாக அந்த செய்தி கிடைக்கும். அப்போ இந்த செய்திகள் எழுத்தாக ஆக்கிற வரைக்கும் என்ன மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னால் வாய் வழியாகத்தான் அது மக்கள்கிட்ட இருந்து ஒருவரிடமிருந்து ஒருவருக்கு போய் கொண்டிருந்தது. அந்த ஒரு பலவீனத்தை பயன்படுத்தித்தான் நம்ம ரசூலுல்லாஹ் பேரை சொல்லி என்ன வேணாலும் செய்யலாம். அவன் கத்தரிக்காய் வியாபாரம் பண்ணுறோம் என்ன செய்வான்னு கேட்டால், கத்தரிக்காய் சாப்பிட்டால் சொர்க்கம் செல்லலாம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க அப்படின்னு கத்தரிக்காயை கொண்டுட்டு போய் விற்க போவான். அவனுக்கு வியாபாரம் நோக்கம். இந்த ரசூலுல்லாஹ் பேரை சொன்னால் வியாபாரம் அதிகமாகும். ரசூலுல்லாஹ் பேரை பிரிய வச்சுருக்கிறாங்க, ரசூலுல்லாஹ்வே கத்தரிக்காய் புகழ்ந்து சாப்பிட்ருக்குறாங்கங்கும் போது சொல்லியிருக்காங்க போது நம்மளும் வாங்குவோம், இருக்கிற கத்திரிக்காய்லாம் விற்று போயிடும். இதுக்காக வேண்டியெல்லாம் செஞ்ச காட்சியை பார்க்குறோம். அதே மாதிரி இந்த ஆட்சி செஞ்சவங்க இருக்காங்க இல்லையா, மன்னர்கள் மாதிரி, இவங்கெல்லாம் என்ன செய்வாங்கன்னா அவங்களுக்கு மக்கள் எதிர்த்தரக்கூடாது என்பதற்காக அவங்கள புகழ்ந்து ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரி கதைகளை காசுக்கு பேசக்கூடிய இந்த புலவன்லாம் இருப்பானுல்ல, அந்த மாதிரி நம்மளாம் இருந்தாங்க அந்த காலத்தில். அவங்கள பயன்படுத்தி இவரை ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்கள் தெரியுமா, 80 வரக்கூடிய ஆட்சியாளரை பற்றி என்ன சொல்லியிருக்கிறார்கள்னு முன்னறிவிப்புன்னு சொல்லி விட்டு அடித்தாங்க. எதுக்காக வேண்டி, ரசூலுல்லாஹ்வே சொன்ன ஒரு ஆள்பா, அவரை எதுக்கக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லி இந்த தலைவர்களை புகழ்ந்து பேசக்கூடிய செய்திகளை ரசூலுல்லாஹ் பேரை பயன்படுத்தி பரப்பி தங்களுக்கு வரக்கூடிய எதிர்ப்புகளை அதை மழுங்க வைத்தார்கள். அதே மாதிரி அறிஞர்கள் இருந்தாங்களா, ஒரு அறிஞர் இருப்பார், அவருக்கு நிறைய பக்திமான்கள் உண்டாயிருவாங்க. அவங்க என்ன செய்வாங்கன்னா அவருக்கு பக்தியை மேலும் அதிகரிக்கிறதுக்காக வேண்டி, எங்கள் அறிஞர் எப்படிப்பட்டவர் தெரியுமா, அவர் மாதிரி ஒரு ஆள் கிடையாதுன்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் புகழ்ந்த மாதிரி அபு ஹனீஃபாவுடைய அபு ஹனீஃபாவை புகழ்ந்த மாதிரி எழுதிக்கிடுவாங்க. ஷாஃபி மதுஹபில் உள்ள எங்கள் இமாமை பற்றி ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க தெரியுமான்னு அந்த பக்தி அப்படி ஆக்க வைக்குது. ஒரு ஆள் மீது கொண்ட பக்தி ரசூலுல்லாஹ் பேரையே மிஸ்யூஸ் பண்ணுற அளவுக்கு அப்படி எழுதப்பட்ட ஹதீஸ்கள்லாம் எடுத்து இதெல்லாம் பொய்யின்னு என்ன செஞ்சுருக்காங்க, நிரூபித்து நூல்களாக போட்டிருக்கிறார்கள். அப்போ என்னென்ன மாதிரியான வாசல்கள்லாம் திறந்து கிடஞ்சின்னு பாருங்கள். ஒரு மன்னர் அவருக்கு தகுந்தவாறு செஞ்சுக்கிடலாம். ஒரு மார்க்க அறிஞர் அவருக்கு தகுந்தவாறு புகழக்கூடிய விஷயங்களை எல்லாம் ரசூல் பேரில் தான் முக்கியம். ரசூலுல்லாஹ் பேரில் என்ன செய்யலாம், நம்ம செய்திகளை உருவாக்கி பரப்பி மக்கள்கிட்ட கொண்டு செல்லலாம். ஒரு வியாபாரி அதுக்கு தகுந்த மாதிரி செய்து கொள்ளலாம். அதே மாதிரி இந்த மக்கள்லாம் மார்க்கத்தை பயான் கேட்கக்கூடிய ஆர்வம்லாம் மக்கள்கிட்ட இருக்கிறத பயன்படுத்திக்கிட்டு ரொம்ப நேரம் செய்தியை சொல்வதாக இருந்தால் கையில் மடியில் போட்டு கதை சொன்னால் தான் மக்களுக்கு ஈர்ப்பாக இருக்குங்கிறதுனால வாயில் வந்த கதையெல்லாம் சொல்லுவாங்க. கடைசியில் கால ரசூலுல்லாஹ்னு சேர்த்துக்குருவாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு
மக்கள் தலையத்தில் ஆட்டி கேட்பாங்க. அந்த மக்கள் வந்து இந்த இந்த இவங்களால தான் அதிக இட்டுக்கட்டப்பட்டுச்சு. யாருனால? சொற்பொழிவாளர்கள். இன்றைக்கி மேடை சொற்பொழிவாளர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, அந்த மேடையில் 1 மணி நேரம் பேசணுமே, என்ன செய்கிறது? எதை பேசினா எல்லோரும் தக்பீர் போடுவாங்க, கைதட்டுவாங்க, இந்த மாதிரி நினைத்து இந்த காலத்திலேயே புழுகுறாங்கள. அப்போ அந்த காலத்தில் என்ன பண்ணியிருப்பாங்க? புக்குகள்லாம் இருக்கிற காலத்தில் புழுகுறாங்க. அப்போ புக்காக ஆக்கப்படாத காலத்தில் எவ்வளோ என்ன வேண்டாலும் செய்யலாம்ல. அந்த மாதிரி என்ன செஞ்சார்கள்னு கேட்டால், அந்த அந்த கதை சொல்லக்கூடியவர்கள், பிரச்சாரம் பயன் பண்ணக்கூடியவர்கள் இருந்தாங்க. மகரிப்பு தொழுதவன் ஐஷா தொழுது எந்திரிச்சு நின்று விளையாசில் அன்புக்குரிய சகோதரர்களே, தாய்மார்களேன்னு ஆரம்பித்து ஒரு செய்தி சொல்கிற மாதிரி ஒரு ஆயத்தை ஒரு ஹதீஸை போட்டுக்கிட்டு அதுக்கு பிறகு வேணுங்கிற கதையெல்லாம் சொல்லி, இது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இத்ரிஸ் நபி கதை, அந்த நபி கதை, இந்த நபி கதைன்னு சொல்லி இருக்கிற கதையெல்லாம் குரானில் அவ்வளோதான் அதிக கதையை. இவங்க என்ன செய்வாங்க? அதுக்கு மேலே கதைகள்லாம் சேர்த்து மலக்குள் மௌத்தை பற்றின கதை, மலக்குமார்களை பற்றின கதை, அது ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்க மாட்டாங்க. மலக்கை பற்றி மட்டும் தான் சொல்லியிருப்பாங்க. இவங்க கதை என்ன செய்வாங்கன்னா, அந்த மலக்குடைய வரலாறு, இந்த மலக்குடைய வரலாறுன்னு சொல்லி வாயில் வந்தெல்லாம் விட்டு அடிச்சிருக்கிறார்கள் கடந்த காலங்களில். அப்போ அந்த சொற்பொழிவாளர்களாக இருந்தவர்கள் வந்து அந்த ருசிகரமாக அந்த நேரத்தை கடத்துவதற்காக வேண்டி இட்டு கட்டினாங்க. இப்படியாக நிறைய செய்திகள் வந்திருக்கிற இந்த காலகட்டத்தில் எதை வேண்டாலும் ஏற்றுக்கலான்னு சொல்ல முடியுமா? அன்றைக்கு வாழ்ந்த நல்ல அறிஞர்களுக்கு என்ன கடமை? என்னடா எதிர்த்தான் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்கிற இப்படி ஒரு செய்தி உலகத்துக்கு போணுச்சுன்னு சொன்னால் இஸ்லாமே கெட்ட மார்க்கம்டாயிருமே. இப்படி சொன்ன ஒரு நல்ல ஒரு சுயநினைவான ஒரு ஆளாக இருக்க மாட்டாருன்னு நினைப்பாங்க. அப்படிலாம் இருக்குது. ஹதீஸ் ரசூலுல்லாஹ் பற்றி ஒரு தரக்குறைவாக கருதுகிற அளவுக்கு என்ன இருக்கிறது? அந்த மாதிரியெல்லாம் வந்து ஹதீஸ்கள் இருக்குது. ரசூலுல்லாஹ் பேரில் ஹதீஸ்கள் கட்டி வச்சுருக்கிறாங்க. அப்போ அப்படிலாம் இருக்கிற நேரத்தில் வந்து அப்போ ஹதீஸுகளை ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு சொன்னால் எப்படி நம்ம ஏற்றுக்கிறதா இல்லையா? ரசூலுல்லாஹ்ட்ட நம்ம கேட்கலை. அதுக்கு தான் என்ன செஞ்சாங்கன்னா, குரானை அடிப்படையாக வச்சு உடைக்கப்படாத குரான்கிற ஒரு ஆதாரம் இருக்கிறது, அதுக்கு முரணாக எவன் சொன்னாலும் தூக்கி தள்ளிடுங்கன்னு சொல்லி விதியை நினைஞ்சிட்டாங்க. அந்த கருத்து அடிப்படையிலான விதியை உண்டாக்கிட்டாங்க. அதை முன்னாடி விளக்கிட்டோம். அது போக குரானுக்கு மாற்றம்லாம் சொல்ல இயலாது. ஆனால் ரசூலுல்லாஹ் பேரில் சொல்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா இல்லையா, அதை ஃபில்டர் பண்ணணுமா இல்லையான்னு ஆய்வு பண்ணும்போது நம்ம ஃபில்டர் பண்ணி தான் ஆகணும். மக்களுக்கு நம்ம என்ன செய்யணும்? எல்லாத்தையும் ஏற்றுக்கிறாதீங்க, ஏற்றுக்க வேண்டியதை ஏற்றுக்கிறங்க, ஏற்றுக்க தேவையில்லாத நீங்கள் ஏற்றுக்கிறாதீங்க என்று சொல்ல வேண்டிய கடமை அவங்களுக்கு இருந்தது. அதனால தான் என்ன செஞ்சாங்கன்னா, அதுக்கு நம்ம சில ரூல்களை உண்டாக்குறாங்க. இந்த ரூல்கள்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஹதீஸுடைய ரூல்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த ரூல்கள் எல்லாமே வந்து நீங்கள் அந்த அறிஞர்கள் சொன்னதை ஏதோ நம்ம தக்லீது பண்ணி சொல்கிறோன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அதெல்லாம் பண்ணல. அந்த ரூல்கள் எல்லாமே சர்வதேச சமுதாயத்தில், உலக சமுதாயத்தில் ஒரு சாட்சிய சட்டங்களுக்கு வந்து ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய விதிகள் தான் ஹதீஸ்களை விதிகள். இது எதில் வரும்? இந்த ஒரு ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு ஒரு ஆள் என்கிட்ட வந்து சொல்கிறாருன்னா அது எதில் வரும்? சாட்சி சொல்கிறார் அதானே. நம்ம ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கல, அந்த ஹதீஸுடைய கருத்து சரியாக அதெல்லாம் நமக்கு அதை நம்ம பார்க்கல. நம்ம எதை பார்க்குறோம்? இந்த ஆள் வந்து ரசூலுல்லாஹ் சொன்னதாக என்கிட்ட சொல்கிறார், இந்த செய்தியை நான் நம்புவதாக. இது எந்த கணக்கில் இதை வைக்கிறது? சாட்சியத்தின் கணக்கில் தான் வரும். ஒரு சாட்சி சொல்கிறார், இந்நாள் இது ஹதீஸ்ன்னு விட்டுருங்க, இந்நாள் இதை சொன்னார் என்று உங்கள்கிட்ட ஒருத்தர் சொன்னார்னா அது என்ன வகையில் அது சேரும்? சாட்சியம் கூறுவதில் சேரும். சாட்சியம் கூறுவதற்கு உலகத்தில் எல்லாரும் கடைப்பிடிக்கும். இஸ்லாம் தான் முதல்ல சாட்சிய சட்டத்தையே கற்று தருகிறது. அதை சர்வதேச சமுதாயங்களும் அந்த சாட்சிய சட்டத்தை ஏற்று நீதிமன்றங்களில் அதை ஒரு விதிமுறையாக நினைஞ்சிருக்கிறாங்க, ஆக்கி வைத்திருக்கிறார்கள். இப்போ இந்த ஒரு அடிப்படையான விஷயத்தை தான் என்ன செஞ்சாங்க, நம்ம வந்து சாட்சியத்தை நம்ம எப்படி நம்புகிறோம்? உங்கள் காசு பண விஷயத்துக்குன்னா எதை வேண்டாம் நம்பிடுவீங்களா? ஒரு ஆள் மேலே பழி சுமத்துறதா இருந்தால் யார் சொன்னாலும் நம்பிடுவீங்களா? அந்த சொல்கிற ஆளை பார்க்க மாட்டிங்களா? ஆளை வச்சு தானே இப்போ முடிவு எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி, உதாரணமாக ஒரு கோர்ட்டில் போய் என்ன செய்கிறோம், எனக்கு இப்ராஹிம் ஷா வந்து 1 லட்ச ரூபா வாங்கிட்டு தரலை அப்படின்னு நான் வந்து பிராது கொடுக்குறேன், கோர்ட்டில் கொடுக்குறேன். இப்ராஹிம் ஷா மேலே குற்றச்சாட்டு சுமத்துறேன். அப்போ நான் என்ன செய்யணும்? அதுக்கு ஆதாரம் இப்ராஹிம் ஷாட்டை கொடுத்துக்கு என்ன ஆதாரம்னா, நவீன காலத்தில் வந்து ஆவணங்கள் காட்டலாம், செக்கு இந்த மாதிரியான விஷயங்கள், செக்கில் தாங்க கொடுத்தேன், என் அக்கௌண்ட்லேருந்து ஒரு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு பாருங்கன்னு சொல்லலாம். இந்த மாதிரி வசதி இல்லாத காலங்களில் பொருளாக
பேப்பராக கொடுத்தாங்கன்னு வைங்க, அதை நிறுவுறதுக்கு என்ன வேணும்? சாட்சி வேணும், அல்லது அக்ரிமெண்ட்டை எழுதி கையெழுத்து போட்ட ஆவணம் வேணும். ஆவணத்தை கொடுத்தாலும் ஓகே. ஆவணம் இல்லாட்டி என்ன செய்யணும்? சாட்சியில் வந்துடுதா? அப்போ நம்ம சொல்லணும், நான் இவர் கொடுத்தேன். அப்படி கொடுக்கும் பொழுது இந்த ஆளும் பக்கத்தில் இருந்தாங்க என்று நான் சொல்லணும். அதாவது நான் ஒரு ஆளுக்கு ரூபாயை கொடுத்தேங்கிறேன், அது திருப்பி வாங்கணும், அது நீதிமன்றத்துக்கு போகிறேன். அது இஸ்லாமிய நாடாக இருக்கும், உலகத்தில் எந்த ஒரு நாடாகவே இருக்கட்டும். அங்கே போய் நான் என்ன செய்கிறேன்? இந்த ஆள் என்கிட்டத்தில் 1 லட்ச ரூபா வாங்கி விட்டார், தர்றேன்னு சொன்னார், அது நேரம் கடந்துருச்சு, இன்னும் தரலை அப்படிங்கிறோம். சரி, நீ கொடுத்ததுக்கு என்னப்பா சும்மாவும் சொல்லலாம்ல? நான் 1 லட்ச ரூபா கொடுத்தேன் என்பதில் பொய்யாம ஒரு ஆள் மேலே குற்றம் சுமத்தலாம், கொடுத்தும் இருக்கலாம், டவுட் வந்துருச்சு. ரெண்டு தரப்புக்கும் டவுட் ஆகிப்போச்சு. அவன் வாங்கியும் இருக்கலாம், வாங்காமலும் இருக்கலாம், நீ கொடுத்தும் இருக்கலாம், கொடுக்காமலும் இருக்கலாம். அப்படிங்கிற வகை வரும்பொழுது நான் என்ன செய்யணும்? என்னுடைய கருத்தை நிறுவுவதற்கு என்ன செய்யணும்னு கேட்டால் அதுக்கு சாட்சியத்தை கொண்டாந்து வைக்கணும். இந்த ஆளும் ஏயும் பியும் சாட்சி அப்படின்னு சொல்கிறேன். சரி, ஏயும் பியும் சாட்சின்னு கேட்குறாங்க. ஏ யார்ப்பா? ஏ யார் அப்படின்னு கேட்டவுடனே அது ஒரு 10 வருஷம் மூத்தா போயிட்டார் அப்படிங்கிறானா, இப்போ சாட்சி ஏற்றுக்குருவாங்களா? ஆளை மூத்தா போயிட்டாருங்கிற அவர் எப்படி சாட்சியாக கொண்டு வருவேன்? செத்து போன ஆள் சாட்சியாக சொல்ல முடியுமா? இந்த சம்பவத்துக்கு சாட்சி சொல்வதற்கு அவர் வர முடியாது, தொடர்பு கிடையாது. பி எங்கப்பான்னு கேட்டால் பி எங்கேக்கான்னு தெரியலைங்க, அவர் பி தான் கொடுத்தாரு, அவர் எனக்கு சரியாக நினைவு இல்லைங்கிறான், யாருன்னு தெரியலைங்கிறான். யாருன்னே தெரியலைங்கிறவங்க சாட்சிக்கு வருவானா? ஒரு சாட்சிக்கு வருவதாக இருந்தால் அவன் இருக்கணும், அவனுக்கு விவரம் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அந்த சாட்சியத்தை ஏற்றுக்குருவாங்க. அப்போ அந்த சாட்சியை சொல்கிறான், யாருன்னு விவரம் எனக்கு சொல்ல தெரியலை, அந்த சாட்சியை சொல்கிறான். சரி, சாட்சியை சொன்ன உடனே நல்ல ஒரு சாட்சியை சொல்லிவிட்டான். என்ன, ஏ ஒரு சாட்சி, பி ஒரு சாட்சி அப்படின்னு சொன்னோடனே அந்த சாட்சியை கூப்பிட்டு விசாரிப்பாங்க. என்னென்னு விசாரிப்பாங்க? ஏன்ப்பா இந்த ஆள் அந்த ஆள்கிட்ட ரூபா கொடுத்தேன்னு சொல்கிறார்ல, அதுக்கு நீ சாட்சியாக வந்திருக்கிறீங்கள, எங்கே வச்சு கொடுத்தாரு, எங்கே வச்சு கொடுத்தாருன்னு கேட்பாங்க. அவன்கிட்ட தனியாக கேட்டுக்கிடுவாங்க, எங்கே வச்சு இது கொடுத்தேன்னு சொல்லி அதை குறித்து வச்சுருப்பாங்க. இப்போ இவன்கிட்ட கேட்பாங்க, எந்த இடத்துல வச்சு கொடுத்த, எந்த இடத்துல கொடுக்கும்போது நீ பார்த்த, இவன் ஒன்றை சொல்லுவான். அப்போ எந்த தேதியிலன்னு கேட்பாங்க, இவன் ஒரு தேதியை சொல்லுவான். இவன் சொன்னதுக்கு அவன் சொன்னதுக்கு ஒத்து வந்துச்சுன்னா ஒரு ஒழுங்கான சாட்சியை எடுத்துக்கிடுவாங்க. இவன் கொடுத்தவன் வேறு ஒரு தேதியை சொல்லியிருக்கிறான், அவன் வேறு ஒரு தேதியை சொல்லியிருக்கான்னு வைங்க அப்படின்னாச்சு. அடுத்து என்ன செய்வாங்கன்னா, இத்தனாம் தேதி நீ கொடுத்தங்கிறீங்கள, இத்தனாம் தேதி இவன் வேறொரு இடத்துல இருந்திருக்கிறான். யார்? இப்போ 5ஆம் தேதி கொடுத்தாருன்னு சொல்கிறான். 5ஆம் தேதி அவனுடைய வாப்பா மௌத்தா போய் ஜனாசாவில் இருக்கிறான் அவன், உதாரணமாக. அந்த ஆதாரம் கிடச்சி போச்சுன்னு வைங்க நமக்கு, அந்த எதிர்பார்ட்டிக்கு அவன் என்ன செய்வான்? சார் 5ஆம் தேதி வாங்கினேங்கிறான், 5ஆம் தேதி அவங்க அந்த ஊரில் இருந்து அவங்க வாப்பா ஜனாசாவில் கலந்துக்கிட்டு இருந்தான்னு சொன்னால் இவன் சாட்சி நிற்குமா? நிற்காது. அப்போ ஒரு செய்தியை நிறுவுறதுக்கு ஒரு மனிதன் சொல்லி தான் நம்ம நம்ப வேண்டியிருக்கு. ஒரு மனிதன் சொல்லி நம்புறது என்றால் சாட்சியம் என்கிற அடிப்படையில் அது வருகிறது. சாட்சியத்தை நம்ம எப்படி நம்புவோம்? கொடுக்கல் வாங்கலாக இருக்கட்டும், ஒருவன் மீது சுமத்துற குற்றச்சாட்டுகளாக இருக்கட்டும், அது நிறுவுவதற்கு என்ன செய்வோம்னா அந்த ஆளுடைய தராதரத்தை, அந்த சாட்சியை நான் பார்த்ததே இல்லை, அப்படிப்பட்டவனை நான் சாட்சியாக சொல்லலாமா? சாட்சின்னு நான் சொல்கிறேன், அந்த சாட்சி எனக்கு 10 வருஷம் மூத்தா போன ஆளாக இருக்கார், காந்தி சாட்சின்னு நான் சொல்கிறேன். கோர்ட்டில் போய் காந்தி எனக்கு எப்படி சாட்சியாக வருவார்? அவர் எனக்கு முந்தைய இறந்து போன ஒரு ஆள், காந்தி உதாரணத்துக்காக சொல்கிறேன். அந்த மாதிரி ஒரு ஆளை என்ன செய்கிறான்? சாட்சியாக சொல்கிறான். அப்போ அந்த சாட்சியத்துக்கு என்ன செய்வாங்கன்னா, நீ சாட்சின்னு சொல்கிறிய, அவர் காலத்தில் இருந்தியா, அவர் நீ பார்த்தியா முதல்ல, அது மாதிரி இப்படியெல்லாம் என்ன செய்வாங்க? அவருடைய நம்பகத்தன்மையை கேட்பாங்க. பொய் சொல்கிறானா இல்லையா, பொய் சொல்கிறானா இல்லையாங்கிறதுக்கு வேறு சாதனங்களை வைத்துக்கொண்டு, அவன் முரண்பட்டு பேசுகிறதை வைத்துக்கொண்டு என்ன செய்வாங்க? குறுக்கு விசாரணை பண்ணி உண்மையான சாட்சி தான் சொல்கிறாங்கிறத என்ன செய்வாங்க? கண்டறிவாங்க. அதுக்கு பிறகு தான் கொடுத்ததுக்கு 2 சாட்சி இருக்கிறதுனால நீ வாங்கி தான் இருக்கிறாய், அல்லது கொடுத்ததுக்கு நீ கொண்டு வந்த சாட்சி அது உருப்படாத சாட்சியாக இருக்கிறதுனால நீ கொடுத்தது நீ நிரூபிக்கலை, ஓடு வழக்கு தள்ளுபடி, இப்படி 2ல் 1 சொல்லுவாங்க. அப்போ உலகத்தில் எந்த ஒரு விஷயத்துக்கு சாட்சியை சொன்னாலும் மனிதர்கள் வழியாக சொல்லும் பொழுது அந்த சாட்சின்னு வந்தவுடனே நம்ம நம்ப மாட்டோம். நம்முடைய விஷயத்துக்கே நம்ம காசு பண விஷயமாக இருந்தால் அவன் சொல்கிறவன் சரிதானான்னு நம்ம பார்ப்போம். சரியில்லாதவன் சொன்னால் என்ன செய்வான்? போய் சொல்கிறான், ஏதோ நோக்கத்துக்கு சொல்கிறான்
அப்படின்னு நம்ம ஒரு துன்யாவுடைய விஷயத்துக்கு அவ்வளோ கவனமாக இருக்கிறோம். அப்போ ரசூல்லா சொன்னாங்கன்னு ஒருத்தர் சாட்சி சொல்கிறாரு, அவர் யாருன்னு பாரு. இது சாட்சிய சட்டத்திலான வருது. ஹதீஸ் பிரச்சனை ரசூல்லாட்ட நம்ம நேரடியாக கேட்கல. இது சாட்சியின் மூலமாக ரசூல்லா சொன்னாங்க நிரூபிக்க போகிறோம். அப்போ ரசூல்லா சொன்னதா சாட்சின்னா உனக்கு யாருப்பா சொன்னா? எனக்கு இஸ்மாயில் சொன்னார். சரி, உனக்கு யார்? நீ ரசூல்லா காலத்தில் இருக்கலை, உனக்கு யார் சொன்னா? இஸ்மாயிலுக்கு இப்ராஹிம் சொன்னார். எந்த இப்ராஹிம் சொன்னார்? இந்த இப்ராஹிம் சொன்னார். அவர் இஸ்மாயிலுக்கு முந்தைய மூத்தா போயிட்டார்ப்பா. அப்படியா? திருதுன்னு முடிச்சான்னு வைங்க. இப்போ ஹதீஸ் இல்லைன்னு ஆயிரும். நீ ரசூல்லா சொன்னதுக்கு நீ நேராக கேட்கல. நீ கேட்கலன்னா யார்கிட்ட கேட்குற? ஒரு ஆள்கிட்ட கேட்டேங்கிற. அவருக்கும் உனக்கு சந்திப்பு இருக்குதா? இல்லை. அப்போ நீ போய் சொல்கிற, அந்த சாட்சியம் அடிபட்டு போயிடுது. அப்போ ரசூல்லா சொல்லலைன்னு இல்லை, சொன்னது நிரூபிக்கப்படவில்லை. ரசூல்லா சொன்னார்கள் என்பது நிரூபணமாகவில்லை. எந்த ஒரு ஹதீஸும் சொல்லலைன்னே சொல்லிடக்கூடாது. பலவீனமான ஹதீஸை சொல்லி இருக்கலாம், நமக்கு அது கடமை இல்லை. நமக்கு கடமை என்ன? சொன்னாருங்கிற நிரூபணமாகணும். அவன் நிரூபிக்கலைன்னா ரசூல்லா சொன்னது நிரூபணமாகவில்லை, சொல்லலைங்கிற அடிப்படையில் நம்ம செயல்பட்டு போக வேண்டியதான். இப்படிங்கிறது சும்மா இதை குருட்டாம்போக்கில் அறிஞர் பெரிய தாடி தலப்பாக வச்சுக்கிட்டு விதின்னு சொல்லிவிட்டாங்க என்பதற்காகலாம் நம்ம ஏற்றுக்கிறல. எதுக்கு ஏற்றுக்கிறோம்? இந்த சாட்சியங்கள் சட்டத்தை உலகத்துக்கு இஸ்லாம் கொடுத்துருக்கிறது. அந்த சாட்சிய சட்டத்தில் உள்ளபடி தான் இதுவும் அணுகப்பட வேண்டும். ஏன்? ரசூல்லா சொன்னாங்கன்னு ஒருத்தர் சாட்சி சொல்கிறார், அவருக்கு இன்னொருத்தர் சாட்சி சொல்கிறார், அவருக்கு இன்னொருத்தர் சாட்சி சொல்கிறார், அவருக்கு இன்னொருத்தர் சாட்சி சொல்கிறார். கடைசியாக அந்த புக்கில் எழுதியிருக்கிறாங்க. அப்போ அந்த சாட்சிகள் பல 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 மட்டங்களில் அந்த சாட்சிகள் வர்றாங்க. அப்போ அந்த சாட்சிகள்ங்கிற அடிப்படையில் தான் அந்த செய்தி நம்ம ரசூல்லா சொன்னாங்க என்ற இதுதான் பேசிக்கான ஒரு தகவல், ஒரு மெசேஜ். அதை நிறுவனம். ரசூல்லா சொன்னாங்கன்னு எப்படி நிறுவனம்? ஒரு சஹாபி சொன்னாருங்கிறிய, அவரை வச்சு நிறுவனம். அந்த சஹாபி யார்கிட்ட சொன்னார்? அவரை வச்சு நிறுவனம். அவர் யார்கிட்ட சொன்னார்? அவரையும் ஆய்வு செய்யணும். எங்கனையாவது ஒரு ஆள் போக்காக இருந்துட்டாருன்னு சொன்னால் தள்ளிடுவோம்ல. அந்த ஒரு அடிப்படையில் தான் ஹதீஸுடைய விதிகள்னால் இந்த ஆட்களை பார்க்கணுங்கிற விஷயத்தை பெருசாக இது ஆட்களை இதுக்கு விட்டு பார்க்கணும் அப்படின்லாம் கேட்குறாங்க. ஆட்களை பார்க்கத்தான் வேணும். என்னென்னா இது சாட்சியத்தில் அடங்குறது. ஹதீஸ்கள் எல்லாமே எதில் வரும்னு கேட்டால் அந்த ரசூல்லா சொன்னாங்க என்பதற்கு இவரெல்லாம் சாட்சிகள் தான். வருங்கதா? நேரடியாக கேட்டதா சொல்கிறாரு, அவரும் சாட்சி தான். அவர் சொல்வதாக அடுத்து ஒருத்தர் சொல்கிறாரு, அவரும் சாட்சி தான். இப்படியே ஒரு 5 சாட்சி 10 சாட்சி அவங்க காலத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு 200க்குள்ளே இருந்தாங்கன்னா ஒரு 4 சாட்சிக்குள்ளே முடிஞ்சு போயிடும். ஒரு 300க்கு வந்துட்டாங்கன்னா ஒரு 5 6 சாட்சிகள் 7 சாட்சிகள் கூட வரும். ஒரு 500 600 வந்துட்டாங்கன்னா 10 சாட்சி கூட வரும். அந்த 10 சாட்சிகள் வழியாக சங்கிலி தொடராக என்ன செய்யும்? அந்த செய்தி ரசூல்லா சொன்னாங்கன்னு கிடைக்கும் என்று சொன்னால் ஒவ்வொரு மட்டத்திலையும் சாட்சி சரியா என்று உறுதி பண்ணணுமா இல்லையா? எங்கனையாச்சும் உறுதி பண்ண முடியலைன்னா அது சாட்சியம் நிறுவனமாகலை, நிரூபிக்க முடியலைன்னா ரசூல்லா சொன்னாங்க என்று உறுதியாக சொல்ல இயலாதுன்னு முடிவுக்கு வந்துடணும். அப்போ இந்த ஹதீஸ் கலையுடைய விதிகளை பொறுத்த வரைக்கும் விளங்கி கொள்ளணும். அது சாட்சியம் என்கிற வகையில் அடங்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் விளங்க வேண்டியது. அப்போ சாட்சியத்துக்கு உலகத்தில் நீங்கள் தீன் விஷயத்துக்கு மட்டும் எவன் சொன்னாலும் நீங்கள் நம்பிக்கிடுவீங்க. உங்கள் துன்யா விஷயத்துக்கு மட்டும் சொன்னால் என்ன செய்வீங்க? உங்கள் மேலே ஒருத்தன் செய்கிறான், இந்த ஆள் அவர்கிட்ட 10 லட்ச ரூபா வாங்கினாரு நான் பார்த்தேன்னு ஒருத்தன் சொல்கிறான் பொய்யன். அப்போ என்ன சொல்லுவீங்க? சார் அவன் பொய்யம்பிங்க. அப்போ உங்கள் 10 லட்ச ரூபா விஷயத்துக்கு மட்டும் பொய்யனை பார்ப்பீங்க, மெய்யனை பார்ப்பீங்களா இல்லையா? அப்போ உங்களுடைய காசு பணம் உங்கள் மீது சுமத்தப்படுற குற்றச்சாட்டு போன்ற விவரங்களுக்கெல்லாம் அதை சொல்கிறவன் சரியான்னு பார்க்குறீல்ல, அது மாதிரி ஒரு சாட்சி தானே இது. அப்போ சாட்சிகளுடைய சட்டத்தின்படி பிரகாரம்தான் ஹதீஸ்களை உருவாக்கப்பட்டு நல்லா விளைக்கணும். சாட்சியத்திற்கு உள்ள சட்டத்தில் என்ன இருக்குதோ ஹதீஸில் எந்த ஒரு விதி அவங்க சொன்னாலும் சரிதான், அது அந்த சாட்சிய சட்டத்தில் வரும். விளங்குதா? உதாரணமாக ஒரு ஆள் என்ன செய்கிறான்னு கேட்டால், நான் ஒரு மூலக்குழம்புன்னு சொல்கிறேன், உதாரணத்துக்காக சொல்கிறேன். ஒரு ஆள் அப்துல் காதர் என்ன செய்கிறாருன்னா ஒரு 50 வயசு வரைக்கும் நல்ல மனுஷானா தெளிவாக இருந்தார். 50வது வயசில் என்ன ஆச்சுன்னா கொஞ்சம் வயசாகி போய் கொஞ்சம் ஒன்று பேச ஆரம்பிச்சிட்டார். இது வயசுக்காக என்ன செய்யணும்னு கேட்டால் அந்த மாதிரி மறதி நோய்கள் அல்லது செலக்ட் அம்னீசியா நோய்கள்னு பல நோய்கள் சொல்கிறாங்க. ஏதோ ஒன்று வந்துருச்சு. இப்போ இவரை சாட்சியாக நிப்பாட்டுறோம். யாரை? அந்த ஏ என்று வரை வச்சுக்குவோம். ஏ என்பவரை சாட்சியாக நிப்பாட்டுறோம். இந்த ஏ எப்படிப்பட்டவர்னா 50 வயசு வரைக்கும் நல்லா இருந்தவர் 50க்கு மேலே இந்த மாதிரி ஆகிட்டார்.
அந்த மாதிரி ஆகும்போது நம்ம ஏற்றுக்க மாட்டோம்ல, ஒன்றோட கொண்டு பேசுவார். 50க்கு மேலே உள்ள பேச்சுக்கள்லாம் இருக்கும்பார், அடுத்த நிமிஷம் இல்லை பார், இப்படி பிறண்டு பேசக்கூடியவர்த்தாக மாறிட்டார்னு வைங்க. இப்போ நம்ம என்ன செய்வோம், இவரை கொண்டாந்து சாட்சியாக நிப்பாட்டுறோம். நான் இவருக்கு ரூபா கொடுத்ததுக்கு இவர் தான் சாட்சி அப்படிங்கிறோம். அவர்கிட்ட கேட்குறோம், நீ எப்போ நீ சாட்சியாக இருந்த, இந்த வருஷம், அந்த வருஷத்தில் உனக்கு எத்தனை வயசு, எனக்கு 55 வயசு. 55 வயசில் நீ மெண்டலாக போயிட்டியடா, நீ எப்படா அதை செஞ்சிருப்ப பார்த்துருப்ப, நீ அந்த சாட்சின்னு சொல்லக்கூடிய காலத்தில் நீ மெண்டலாவில் இருந்த, உன்னோட ஒன்று பேசிக்கிட்டு கிடந்திய, அந்த ஆதார் தான் அள்ளி போடுவாங்க. இவர் நல்ல ஆள் தான், இவர் 50 வயசில் முன்னாடி பார்த்த சாட்சியாக இருந்தார்னா ஏற்றுக்குறோம். இவர் இந்த சம்பவத்துக்கு 53வது வயசில் சாட்சியாக இருந்திருக்கிறார். 53வது வயசில் இவர் ஸ்டடியாக இல்லை, ஒன்று பேசக்கூடியவராக இருக்கிறார். இன்னென்ன மருத்துவமெல்லாம் பண்ணியிருக்காரு, இந்தந்த டாக்டர்லாம் போயிருக்கிறாரு, இந்தந்த மாத்திரைலாம் சாப்பிட்ருக்கிறாரு, இந்த மாதிரி மெண்டல் ஹாஸ்பிட்டலில் இருந்திருக்காருன்னு எல்லாம் சொல்லுவாங்க இந்த காலத்தில். அப்போ இதெல்லாம் பார்த்து என்ன செய்வோன்னு கேட்டால் ஒரு சாட்சி ஏற்றுக்கிற மாட்டோங்க. இதுதானே ஹதீஸ்லேயும் சொல்கிறாங்க, மூளை உளம்புனவருடைய ஏற்றுக்கிற கூடாதுன்னு எதுக்கு சொல்கிறாங்கன்னா, இதுதான் சாட்சியமே உலகத்தில். இதான் நீங்கள் ஹதீஸில் வர்ற எந்த விதி எடுத்துக்கொண்டாலும் சரி அது லாஜிக்கானது, பக்தியானது அல்ல, பக்தி அடிப்படையில் அமைக்கப்பட்டது கிடையாது. அது மனிதனுக்கு அல்லாஹ் கொடுத்த அறிவை கொண்டு உண்மையை எப்படி கண்டறியறதுக்கு வழிமுறையை உலகத்தில் ஏற்படுத்தி இருக்கிறானோ அந்த முறையை பயன்படுத்தித்தான் ஹதீஸ்கலை அறிஞர்கள் அந்த விதிகளை பயன்படுத்துகிறார்கள். அந்த விதிகள் வகியிலேருந்து இறங்குனது கிடையாது, நம்ம அறிவை கொண்டே எல்லாம் தந்தது தான். சாட்சியத்துக்கு இப்படி தான் ஒரு சாட்சியத்தை எடுத்துக்கொள்ளணும் என்கிற ஒரு பேசிக்கில் தான் அது செய்யப்படுகிறது. அதனால் எதுவுமே லாஜிக்காக இருக்கும். நீ நல்லா விளைக்கணும். லாஜிக்குன்னா என்ன அர்த்தம், இது ஏன் இந்த விதியை உண்டாக்குனீங்கன்னு கேட்டால் உங்கள் அறிவு ஏற்றுக்கொள்ளும்படியான காரணம் அதில் இருக்கும். அதான் லாஜிக்குங்கிறது. லாஜிக்காக இருக்கும்னா ஏங்க இப்படி ஒரு விதியை உண்டாக்கிறீங்கன்னு கேட்குறீங்க. கேட்டால் அறிவுபூர்வமாக அதை ஏற்றுக்கொள்கிற அளவுக்கு காரணம் உங்கள்கிட்ட இருக்கும். அப்போ அதான் லாஜிக்குங்கிறது. அந்த மாதிரியான அடிப்படையில் தான் ஹதீஸ்களை உருவாக்கப்பட்டிருக்கிறது. அது ஃபஸ்ட்டு நீங்கள் விளங்கி கொள்ள வேண்டியது, ஹதீஸ் என்பது குர்ஆனும் சாட்சியம்தான். நம்ம அல்லாட்டேருந்து கேட்கல. ஆனால் குர்ஆனுக்கு குறுக்கு விசாரணை செய்கிற அளவுக்கு உள்ள நிலைமையில் கோடான சாட்சியங்கள். ஊரே சாட்சியாக நிற்கும் போது யாரையும் விசாரிச்சுட்டா இருப்போம்? உலகமே சாட்சியாக நிற்கிது. ஒருத்தன் கொலை செஞ்சுட்டான், ஊர் மக்கள் 50 பேர் திரண்டு இவன் தான் கொலை செஞ்சதை பார்த்தாங்கிறாங்க, இதில் போட்டு விசாரிச்சுட்டா இருப்போம்? குர்ஆன் அப்படியான ஒன்று. குர்ஆனுக்கும் சாட்சி தான், குர்ஆனும் சாட்சி மூலமாக தான் நிரூபிக்கப்படுகிறது. அங்கே சாட்சிய சட்டம் பொருந்தாது. ஏன் பொருந்தாதுங்கிறோம்னு கேட்டால், ஊரே திரண்டு சொன்னால் அது சாட்சிய சட்டத்தில் வராது, யாரையும் விசாரிக்க வேண்டியதில்லை, அதுக்கு பேச்சே இல்லை, அப்படி நம்பிட வேண்டிய ஒரு விஷயம். ஹதீஸுகள் அப்படி இல்லாததுனால சாட்சிய சட்டத்தின்படி தான் அது அணுகி ஆகணும். ஏன்னா நம்ம நேராக பார்க்கல, நம்ம நேராக கேட்கல, சில ஆட்கள் சாட்சிகள் தான் நம்மகிட்ட சொல்கிறாங்க. அப்போ இந்த ஹதீஸ் கலை என்றாலேயே சாட்சியத்தின் விதிக்குள்ளே அடங்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டால், எந்த ஒரு விதியை நீங்கள் சொன்னாலும் அதுக்கு தக்க காரணம் இருக்கும். அந்த அந்த மௌலானா சொன்னார், இந்த பெரியார் சொன்னாருங்கிறது காரணமாகாது. அந்த பெரியார் சொன்னாலும் அதுக்கு லாஜிக் என்னன்னு கேட்கணும். ஹதீஸ்களை விதியை பொறுத்த வரைக்கும் லாஜிக்கே இல்லாமல் ஒரு பெரியவர் சொன்னார்னு வைங்க, அஹமது நம்பல் சொன்னார், லாஜிக்கில் இல்லை. அவர் எப்படி சொன்னார்? வகையிலையும் இல்லை, லாஜிக்கிலையும் இல்லை. அப்போ அவர் சொந்தமாக சொன்னால் ஏற்றுக்குறோமா நம்ம? அப்படி சில ஹதீஸ்களை அறிஞர்கள் சில நேரத்தில் அர்த்தம் இல்லாமல் சொல்லியிருப்பார்கள், அதை விதியில் ஏற்றுக்கிற மாட்டோம், தள்ளி விட்டுருவோம். அது என்ன, அதுக்கு காரணத்தை சொல்லு, இந்த விதியை எடுத்து இங்கே பொருந்தலையப்பான்னு கேட்கணும். அப்போ இந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது ஃபஸ்ட்டு சாட்சியத்தின் அடிப்படையில் தான் ஹதீஸ் நிறுவ வேண்டி இருக்கிறது. அதிலையும் அதை சாட்சியத்தை குறுக்கு விசாரணை செய்ய வேண்டிய தேவைகளும் இருந்தது. என்ன தேவை? நிறைய பொய்கை வச்சுருந்தாங்க. ஹதீஸ் என்கிற பெயரில் ஏராளமாக பொய்களை இங்கே கட்டவிழ்த்து விட்டுருந்தாங்க. அப்போ நல்லது கெட்டது கலந்து வரக்கூடிய நேரத்தில் அப்போ சாட்சியத்தை குறுக்கு விசாரணை பண்ணி தான் அந்த செய்தியை வச்சு நம்ம தள்ள முடியாது. இவனை விசாரித்து தான் இந்த பொய்யன் இது பொய் அப்படின்னு தள்ள முடியும். சாட்சிகளை வைத்து தான் பொய்யையும் மெய்யையும் பிரித்தறியணுங்கிற நிலையில் தான் மனிதன் படைக்கப்பட்டு இருக்கிறான். அப்படி தான் உண்மையை கண்டறியக்கூடிய வழிமுறை உலகத்தில் இருக்கிறது. எந்த வழிமுறை அல்லாஹ் உலகத்துக்கு தந்திருக்கிறானோ, எந்த வழிமுறை நம்ம அறிவு எல்லா மனிதனுடைய அறிவும் ஏற்றுக்கொள்கிறதோ, பகுத்தறிவு உள்ள ஒவ்வொருத்தன் அறிவும் ஏற்றுக்கொள்கிறதோ, அந்த வழியை பின்பற்றித்தான் ஹதீஸுகளை என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால்
குரானுக்கு மாற்றம்னா தனி விட்டுருங்க. அது இல்லாமல் ஒரு செய்கிறதா இருந்தால் நல்ல கருத்து மாதிரி கூட தெரியுது. அது ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு சொல்கிறதுக்கு ஆதாரம் வேணும்ல. நல்ல கருத்தாக கூட இருக்கணும். தண்ணி குடித்தா தாகம் தீரும்னு இருக்குது நல்ல கருத்து. இதை ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு நான் சொன்னால் அதுக்கு ஆதாரத்தை காட்டு. கருத்து நல்லா இருக்கிறதெல்லாம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு வராது. அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் என்ன செய்கிறாங்கன்னா, அப்போ அறிஞர்கள்லாம் யோசிக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் யோசிச்சு என்ன செய்கிறாங்கன்னா, இதை இப்படி விடக்கூடாது, நம்ம சாட்சிகளை என்ன செய்யணும், சாட்சிய சட்டத்தின் பிரகாரம் இது உட்படுத்தினால் மட்டும்தான் நல்லது கெட்டதை பிரிக்க இயலும். வஹீல இதை அல்லாஹ் ரசூல் சொன்னது, இது ரசூலுல்லாஹ் சொல்லாதுன்னு வஹீல நமக்கு வராது. நம்மள்கிட்ட நம்ம பொறுப்பில் விடப்பட்ட ஒரு விஷயமா இருக்கிறது என்று தான் ஹதீஸ்களுக்கு என்னஞ்சாங்க, விதிகளை உண்டாக்கினார்கள். இதை நீ விளங்கிக்கணும். இந்த விதி உண்டாக்குனது எந்த ஒரு குர்ஆன் ஹதீஸ் ஆதாரம் இல்லாட்டாலும் ஆதாரம் இருக்குது, அது விஷயம் இல்லாட்டாலும் அது எல்லாமே லாஜிக்காக உள்ளது. எந்த விதிக்கு நீங்கள் கேட்டாலும் ஹதீஸ் கலையில் அதற்கு அறிவுபூர்வமான ஆன்சர் இருக்குது, மூடத்தனமாக இருக்காது. அறிவுபூர்வமாக நீங்கள் ஏற்றுக்கொள்ள, இதுக்கு இந்த வழி ஒன்று தான் இருக்கிறது, இந்த வழிமுறை தான் சரி, நீ சாட்சியத்துக்கு இப்படி தான் நடப்பாய், கொடுக்கல் வாங்கலுக்கு இப்படி தான் நடப்பாய் என்று சொல்லக்கூடிய வகையில் அதனுடைய விதிகள் எல்லாம் என்ன இருக்குது. அது ஹதீஸ் கலையில் நுழைஞ்சி ஒருத்தன் ஆய்வு செஞ்சாலேயே புத்திசாலியாகும். இந்த உலமாக்கள் அந்த துறையை எடுக்காதனால தான் அந்த புத்திசாலித்தனம் கம்மியாக இருக்குது. மார்க்க அறிஞர்கள்ட்ட யாரெல்லாம் அந்த ஹதீஸ் கலை விதியில் மூழ்கிறாங்களோ அவங்க மூளையை தீட்டுறாங்க, ஷார்ப்பாக்குறாங்க. ஏன்னா அந்த மூளைக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய விதிகள் இதில் இருக்கிறது. அப்போ அப்போ இதோட உன்னோட கம்பேர் பண்ணி ஆய்வு செஞ்சு சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்து அறிவதிலேயே ஒரு தனியான ஒரு பயிற்சி எதில் கிடைக்குதுன்னு கேட்டால் இந்த ஹதீஸ் கலையுடைய விதியில் தான் கிடைக்கிறது. அதனால் ஹதீஸ் கலை விதியில் ஈடுபட்டவங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ப்பாக இருப்பாங்க. கடந்த காலத்து அறிஞர்களில் ஹதீஸ் கலையில் ஈடுபட்டவர்கள்னு சிலர் இருந்திருக்கிறார்கள். வேறு வேறு துறைகளில் பிரகாசித்தவர்கள் இருப்பார்கள். ரொம்ப ஷார்ப்பானவர்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஹதீஸ் கலையில் ஈடுபடுறாங்கல்ல அவங்க ரொம்ப ஷார்ப்பாக இருப்பாங்க. இந்த ஹதீஸ் கலை விதிமுறைகளில் இறங்கக்கூடியவர்கள், ஹதீஸ் தொகுத்தவர்கள் கூட கிடையாது. இந்த சொல்கிறோம்ல இந்த ஹதீஸ் கலை விதிகள், இந்த விதிகளில் கவனம் செலுத்தியவர்கள் பூராவுமே ரொம்ப ரொம்ப மூளை கூர்மையானவர்களாக கூறிய புத்தி உடையவர்களாக இருப்பார்கள். அந்த வகையில் இதை ஃபஸ்ட்டு நம்ம விளங்கிக் கொள்ளணும். அடுத்ததாக இந்த மாதிரியெல்லாம் பார்க்க வேண்டும் என்று மார்க்கத்திலும் இருக்கிறது. மார்க்கத்தில் இல்லாட்டாலும் இந்த விதிகள் தான், ஹதீஸ் கலை விதிகளை நீங்கள் உடைக்க முடியாது. எந்த ஒரு குர்ஆன் ஆயத்தை நீங்கள் காட்டாட்டாலும், எந்த ஒரு ஹதீஸை காட்டாட்டாலும் உலகத்தில் உள்ள விஷயத்தை இப்படி முடிவு பண்ணணும். ஒரு சாட்சியத்தை அதுக்குன்னு ஒரு பொதுவான விதி நீங்கள் நான் எல்லோரும் ஏற்றுக்கொண்ட விதி இருக்குதுல்ல, நம்ம எதை ஏற்றுக்கிட்டு வாழ்க்கையில் கடைப்பிடிக்கிறோமோ அதன்படி தானே எந்த உண்மையும் கண்டறியணும். அதுலேயே அந்த ஹதீஸ் கலை விதிகள் நிற்கும். ஆனால் குர்ஆன்லேயே அந்த வழிமுறைகளை பின்பற்றுமாறு நமக்கு என்ன செய்யப்படுகிறது, சொல்லியும் தரப்படுகிறது. அதை இன்ஷா அல்லாஹ் நம்ம என்ன செய்வோம், அடுத்த வாரத்தை பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.